சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்துவிட்டு இப்போது தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறேன். மாநில தலைவர் பொறுப்பேற்ற பிறகு மாவட்ட ரீதியில் எல்லா நிர்வாகிகளும் சந்திக்கிறதுக்காக இன்னையிலிருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். முதல்ல கன்னியாகுமரி 2 மாவட்டங்களும் மேற்கு கிழக்கு, அதனைத் தொடர்ந்து இப்பொழுது தூத்துக்குடி வடக்கு தெற்கு மாவட்டங்கள் நிர்வாகிகளை சந்தித்து ஜூன் 22ஆம் தேதி நடைபெற இருக்கிற முருகர் பக்தி மாநாட்டில் கலந்து கொள்வது குறித்தும் ஆலோசனைக்காக இங்கே வந்திருக்கிறேன். வேறு உங்களுக்கு என்ன மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் ஞானசேகரனுடைய வழக்கை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினார்கள், தீர்ப்பு பற்றி பெருமையாக பேசினாங்க. ஆனால் உண்மையிலே அந்த தீர்ப்பை நானும் வரவேற்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானசேகரனுக்கு எப்படி அவ்வளவு செல்வாக்கு வந்தது, ஞானசேகரனுக்கு யாரோடு தொடர்பு இருந்தது, ஞானசேகரன் ஃபோனில் பேசும்போது அந்த சார் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வருது, அந்த சார் யார் அப்படிங்கிறத பற்றி முதலமைச்சர் எதுவுமே விளக்க சொல்லலை. என்னை பொறுத்த மட்டும் நான் என்ன சொல்கிறேன்னா 157 நாளில் தீர்ப்பு வந்திருக்கு. இதுமாரி இந்த 4 வருஷத்துலேயும் நிறைய பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு. அதற்கே அந்த 154 நாளில் இதே மாதிரி தீர்ப்பு வரல. யாரையும் மறைப்பதற்காக முதலமைச்சர் இந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறார்னு நான் சொல்கிறேன். 2024 ஒரத்த நாட்டில் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானாச்சு. அது மதிப்புக்குரிய துணை முதலமைச்சருடைய மன்றத்தினுடைய பேரில் இருக்கார், கவிதாசன் பேர். அவர் அந்த பாலியல் வன்கொடுமையில் இருந்தார். அந்த தீர்ப்பு என்னாச்சு அப்படிங்கிறது தெரியல. சென்னையில் அண்ணா நகரில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், அதை கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு என்னாச்சு அப்படிங்கிறத முதலமைச்சர் இதுவரைக்கும் விளக்கம் சொல்லலை. அது மாதிரி 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டாங்க, அது முதலமைச்சர் அதை பற்றி எதுவுமே கருத்து சொல்லலை. ஆனால் இதுக்கு மட்டும் இவ்வளோ அக்கறை எடுத்து ஏன்னு சொன்னாருங்கிறதெல்லாம் எங்களுக்கு சந்தேகமாக வந்திருக்கு. அந்த சார் யாருங்கிறத முதலமைச்சர் சொல்லணும். இல்லை ஊடகங்கள் நீங்களாக அந்த கேள்வியை முதலமைச்சரை பார்த்து அந்த சார் யாருன்னு மீண்டும் ஒரு முறை கேட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கோர்ட்டுடைய தீர்ப்பை நான் வரவேற்கிறேன். கோர்ட்டை அவமதிக்க முடியாது. நீங்கள் அப்படிலாம் காட்டி பயங்காட்ட விடாது எங்களை. இல்லை அதாவது என்ன, அந்த அந்த குற்றப்பத்திரிகையில் அது சாரணுங்கிற வார்த்தை உங்கள் வந்திருக்கு இல்லையா, உங்களுக்கு தெரியல. நீங்கள் எந்த பத்திரிக்கை? பாலிமர் டிவி. அதனால் அந்த சார் யாருங்கிற ஒரு கேள்வி எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு இருக்குது, ஊடகங்கள் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்குது. அந்த சார் யார்? இரவு 8 மணிக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள வளாகத்துக்குள்ளே போகிறதுங்கிறது எது இல்லையா? நான் யாரையுமே குறை சொல்லலை. அந்த சார் யாருன்னு கண்டுபிடிங்க, அவ்வளோதான். ஐயோ, நீதிபதி உள்ள தீர்ப்புக்கு நான் போகவே மாட்டேன். சரி. இல்லை அது ஏன்னா அது தேசிய நெடுஞ்சாலையில் இருக்குதா, அது நகாயில் வருதாங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு அது அப்படியே நகாயில் இருந்ததுன்னா உடனடியாக அந்த சாலையை போடுவதற்கு நான் உடனடியாக ஏற்பாடு பண்ணுவேன். பட் அது நெடுஞ்சாலையில் இருந்தால் அது குற்றச்சாட்டு மாநில அரசோட சார்.